நண்பர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளில் 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 65லிருந்து 70 வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுலேயுமே இன்னும் முடிக்கப்படாத வாக்குறுதிகள் ஒரு 3லிருந்து 4% அப்படின்னு சொல்றாங்க. 10% வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக கொடுத்த 525 வாக்குறுதிகளில் நிறைவேற்றிருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாமகலேருந்து ஒரு புத்தகம் விடியல் இங்கே அப்படின்னு ஒரு புத்தகம்லாம் வெளியில் வந்திருக்கு. ஐயா பாலு அவர்களுடைய தலைமையில் ஐயா வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய எழுத்துருவாக்கத்தில் அந்த ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக எது எது பண்ணாங்க, எது பண்ணலை, எது பண்ணன்னு குறைய மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் வந்துருச்சு. இதில் குறிப்பாக நான் வாரம் ஒரு முறை, அதாவது முதலமைச்சராகிய நான் ஸ்டாலின் வாரம் ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னுடைய ஆட்சியினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுப்பேன். அதாவது நான் கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை முடிச்சிருக்கேன், எத்தனை இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராக்ரஸ் கார்டை கொடுப்பேன் அப்படின்றதே ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாரு. ஆனால் அவர் எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திச்சார்ன்றது நமக்கு தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏறக்குறைய கேட்க வேண்டிய கேள்விகள் அதற்கான பதில்களை தயார் நிலையில் வச்சுக்கிட்டு கேள்விகளை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்து அதை கேட்க சொல்லி அடுத்த கேள்விக்கு முதல்ல பதிலளித்த எனக்கு தெரியும் இந்தியாவினுடைய முதல்வர் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படியான ஒரு சம்பவத்தெல்லாம் பண்ணவர். பத்திரிகையாளர்கள்லாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 முறை என்னமோ சந்திச்சாரு. அதுவும் ஒரு ஸ்டேஜ்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய ஃப்ளாஸ், நிறைய இஷ்யூஸ் இருந்தது. எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றலை அப்படிங்கிறது உண்மை. அதில் போன செப்டம்பர் மாதம் நினைவு சரியாக இருந்தால் செப்டம்பர் மாதம் 60% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அவரே சொன்னார். அதுக்கப்புறம் சேகர் பாபு அவர்கள் 70% முடிஞ்சுன்னு சொன்னார். இது அக்டோபர் மாதம். அப்புறம் நவம்பர் மாதத்தில் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் 85% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 80% நிறைவேற்றிட்டேன்னு மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இப்படி ஆளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சதவீதத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் சரியாக போய் சேரவில்லை என்பது உண்மை. இப்படி எந்தெந்த திட்டங்கள் பொய்யான வாக்குறுதிகள் திமுக கொடுத்துச்சு, அதனால மக்கள் அதை நம்பி எப்படி ஏமாந்தாங்க அப்படின்றத கடகடன்னு பார்த்துடலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபேமஸ் ஆக்குனதே நீட்டை ஒழிச்சிடும், நீட் ஒழிக்கிறது ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னா எனக்கு 2021 எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சதே நீட்டு தான். அந்த நீட்டு தான் அது ஒன்று. ரெண்டாவது எய்ம்ஸ்னு அந்த செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சாரு. இந்த ரெண்டும் தான் அவர் அவரை முன்னிலைப்படுத்துறது. அப்படிப்பட்ட நீட்டையும் இவங்க ஒழிக்கல. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஐயா நீட்டை ஒழிக்கிறது ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொன்னீங்களா, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டால் இல்லை சட்ட போராட்டம் தான், நான் அப்படி ரகசியம் சொன்னேன், வேற எந்த ரகசியமும் என்கிட்ட கிடையாது, சட்ட போராட்டம் தான். அது எங்களுக்கு தெரியுமா ஐயா, நீ ஏதோ ரகசியம் தனியாக வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நீட்டை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது ஒன்றும் நடக்கல, அப்படிலாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டார். முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் அதை சொல்லி தான் உள்ளே வந்தார். ரெண்டாவது எய்ம்ஸ்னு செங்கல் தூக்கி காமிச்சார். இப்போ மதுரையில் எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 36 பில்டிங் 36 டிபார்ட்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ரெடியாக ஓப்பன் பண்ணிட்டார். அன்னைக்கு அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் சந்திக்கும் பொழுது அதை ஓப்பன் பண்ணி வச்சு தான் சந்திச்சார். எய்ம்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டுமே இவங்க எவ்வளோ போலியான நாடகம் மட்டும் ஜெயிச்சு உள்ளே வந்தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஓபிஎஸ்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ நம்ம காசுக்கு வேலை போனார் அந்த ஓபிஎஸ் இல்லை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. நியூ பென்ஷன் ஸ்கீமு திட்டத்தை அறிவிச்சாங்க. இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் பிரச்சனை பண்ணும்போது நான் எப்படியாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் ஏமாற்றி இந்த ஜனவரி மாதம் டாப்ஸ்னு புதுசாக ஒரு உருட்டு. சரி, எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் புதுசாக ஒரு உருட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடும் அப்படின்னு ஒரே உருட்டா உருட்டினாப்புல டாப்ஸ்னு ஒரு ஸ்கீமு. அது முற்றிலும் போலியான ஸ்கீம்னு அதுக்கு ஜியோவே ரிலீஸ் பண்ணல, கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பேரளவில் நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளம்பரம் பண்ணி சினிமா தேட்டரில் அங்கே இங்கே எங்கே போனாலும் விளம்பரம், யூடியூப் சேனல், டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி, சன் நியூஸ்னு எல்லா இடத்துலையும் விளம்பரம் கொடுத்து அதை மக்களை ஏதோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்து தான் நம்ப வச்சு, ஆனால் இன்னும் ஜியோ கூட பாஸ் பண்ணாமல் இப்படி ஒரு ஏமாற்றம், இப்படி ஒரு மிகப்பெரிய உருட்டை ஊட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வயதுக்குள்ள கடன் வாங்கி படித்த எல்லா மாணவர்களுடைய கடனையும் நான் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மாணவர்களுக்கு ஏறக்குறைய 35 வயசு ஆயிடுச்சு, கடனும் ரத்தாகலை, மாறாக அவருடைய சொத்துக்கள் ஜப்தியானது மட்டும்தான் மிச்சம். கல்விக்கடன் ஒத்த ரூபாயை கூட ரத்து பண்ணல, ஆனால் கல்விக்கடன் முழுவதுமாக ஏற்றெடுக்கப்படும் சொல்லி வந்தாங்க. அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் முதியோர் பென்ஷன் கிட்டத்தட்ட 1000, 1200லேருந்து 1500 ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒத்த ரூபாய் கூட ஏற்றலை. அதே முதியோர்கள் ஏறக்குறைய பாதி பேர் இறந்துட்டாங்க, இன்னும் மீதி பேர் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஏற்றுற மாதிரி தெரியலை. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக, அதாவது சுய குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து லோன்களும் அரசு ஏற்றெடுக்கும், அதற்கான இன்ட்ரெஸ்ட்லேருந்து மொத்தம் எல்லாத்தையும் பே பண்ணி லோன்ஸே இல்லாமல் நீல் பண்ணும் அப்படின்னாங்க. ஒத்த ரூபா கூட கொடுக்கல. அவங்களுக்கு ஆட்டோ மானியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திட்டத்தை இவங்க காப்பி அடித்தாங்க. அப்பவும் ஒரு ஆட்டோ கூட வாங்கி எங்கேயும் கொடுத்ததா யாரும் பார்க்கல. இருந்தால் சொல்லுங்கள். இப்படி திட்டங்களை சொல்லிட்டே போகலாம், வாய் வலிக்குது.
அப்படி ஏமாற்று திட்டங்கள் நிறைய இருக்கு. பார்த்துக்கிறாங்கன்னு படிச்சு விட்டுறேன். என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா 150 நாட் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 125ன்னு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய புது அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 ஆக்கி தரேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா அரசாங்கம் 150 நாள், நம்ம அரசாங்கம் ஸ்டாலினுடைய விடியா மாடல் அரசாங்கம் 150 நாள் நாட்கள் ஆக்குறோன்னு சொன்னாங்க. ஆக்கல. சிலிண்டர் ஒவ்வொரு சிலிண்டருக்கு ₹100 மானியம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு தான் உருவாக்குனாங்களே ஒழிய, சிலிண்டர் இல்லாம தான் ஆக்குனாங்களே ஒழிய, சிலிண்டருக்கு ₹100 மானியம் கொடுக்கல, ₹1 மானியம் கொடுக்கல. மாறாக நம்ம தான் சிலிண்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏற்றினவனுக்கு 50 100 கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மாதாந்திர கட்டண முறை அப்படின்னு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டண முறைன்றதுனால ரொம்ப பழுவா இருக்கு. அது மாதாந்திர முறையாக மாற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுவும் மாற்ற முடியல. அதற்கான அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இவங்ககிட்ட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மின் தட்டுப்பாடு உருவாச்சு. மின் ஊழியர்களுக்கு வேலைக்கான சம்பளமே கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை உருவாச்சு ஒழிய எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சேஞ்சஸும் கொண்டு வரல. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் இபி டிபார்ட்மெண்ட் ஒரு சேஞ்ச் நடக்கல. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாற்றுவோம், பகுதி நேர நர்ஸ் அப்புறம் முழு நேர நர்ஸாக மாற்றுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 1200 நர்ஸு என்னோ முழு நேர நர்ஸாக மாற்றுறாங்களே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே, அதாவது 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 1200 நர்ஸை மட்டும் முழு மேலே நர்ஸாக பேருக்காக மாட்டிட்டு மீதி யாரையும் மாற்ற முடியல. அதுதான் உண்மை. அப்புறம் பயிர்களுக்கு விவசாயிகளின் நான் டெல்டாவை சேர்ந்தவன், நான் ஒரு டெல்டாவினுடைய மகன் அப்படி இப்படிலாம் பேசிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயினுடைய பயிர்களுக்கு காப்பீடா வழங்குறேன், அந்த காப்பீட்டினுடைய பிரீமியமும் நானே பே பண்றேன், ஒவ்வொரு பயிர்களுக்கும் அது என்னுடைய பயிர்கள், அதற்கான மொத்த இழப்பீடு, அதாவது புயல் வெள்ளத்தில் சிக்கிச்சுன்னா அதோட இழப்பீடை வந்து தமிழக அரசு விவசாயிகளுடைய காப்பானாக செயல்படும் அப்படின்னாங்க. 1.5 லட்சம் டன் அரிசி மூட்டைகள் வந்து ஏறக்குறைய அரிசி வந்து ஏற்கனவே கெட்டு போச்சு. அப்போ யாருக்கும் கூப்பிட்டு ₹1 கொடுக்கலன்றதான் உண்மை. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை, அதுவும் ஏமாத்து. மீண்டும் உளுத்தம்பருப்பு கொடுப்போம். முதல்ல உளுத்தம்பருப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் கொடுத்துட்டு இருந்தார். அதை மீண்டும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதையும் கொடுக்க முடியல. உளுத்தம்பருப்பு கிடையாதுன்னு ஒரு மிகப்பெரிய போர்டு, கண்ணை கவரும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர்டு போட்டாங்களே ஒழிய வேற ஒத்த சொட்டு உளுத்தம்பருப்பு கொடுத்தா யாரும் கேள்வி எங்கேயும் படலை. அதுபோக 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய உருட்டு. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வேலைகள், சரியாக 50,000 வேலைகள் கூட கொடுக்கல அப்படின்றதான் உண்மை. அது இல்லாமல் இன்னொரு உருட்டு விட்டாங்க, முரட்டு உருட்டு. என்னன்னா வேலைவாய்ப்பு முகாமில் யாரெல்லாம் பதிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி 1500 கொடுப்போம் அப்படின்னாங்க. ₹1 எவனுக்கும் கிடைக்கல அப்படின்றத உண்மை. வேலைவாய்ப்பு இந்த ஒரு என்ன சொல்றது அறிக்கையில போன தேர்தல் அறிக்கையில இந்த ஒரு உறுதிமொழிக்காகவே கிட்டத்தட்ட பல பேர் போய் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புல இல்லை அப்படின்னு சொல்லி பதிஞ்சாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சாங்க. ஆனால் யாருக்கும் ₹500 இல்லை, ₹5 இல்லை, 50 பைசா 5 நயா பைசா கூட கொடுக்கலன்றதா உண்மை. இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய ஏமாற்றிய வாக்குறுதிகள். இன்னும் போய்கிட்டே இருக்கும். டீசல் விலை குறைப்பு ₹4 குறைச்சிடும் அப்படின்னாங்க. குறைக்க தான் இல்லை, சரி நீங்கள் அதே விலையில விட்டுருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ₹11 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் விலை ₹3 குறை பண்ணாங்க. இப்போ அது ஒரு ₹9 கூட்டியிருக்கு. ஆக நீ குறைப்பண்ணி ஏமாத்துற, அப்படியே விட்டுடலாம்ல, ஏன் குறைப்பண்ணி ஏமாத்தி மாறாக கூட்டியிருக்கானுங்க. அப்போ எவ்வளவு நெஞ்சுரம் இருக்கணும் இப்படி கூட்டுறதுக்கு. அதெல்லாம் மக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மக்கள் புரியறது இல்லை. மக்கள் இன்னும் நாங்கள் திமுக ஓட்டு போடுறோம், ஸ்டாலின் தான் வரணும், இன்னும் அங்கங்கே 4 இருக்கேன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவங்கெல்லாம் அறிவு கெட்டக்கு இருக்கேன். ஆனால் கொஞ்சமாவது மூளை இருக்கிறோம், எடப்பாடியார் தான் ஜெயிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 500 கலைஞர் உணவு, அம்மா உணவு வந்து அப்படியே ஒரு உருட்டு. 500 கலைஞர் உணவத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒத்த கலைஞர் உணவு கூட கொண்டு வரல. மாறாக 5000 அம்மா உணவுகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 400 அம்மா உணவு கூட செயல்பட விடாமல் ஆக்குனது முடக்குனது அந்த ஸ்டாலின் அரசாங்கத்துடைய வெற்றி. அப்போ அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியிலும் யதார்த்த தலைவர் எடப்பாடியாரோட ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் சாப்பிட்டு போனவன், வேலைக்கு போனவன், அதில் சாப்பிட்டு இருந்த பேச்சுலர்ஸ் வந்து லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்னைக்கெல்லாம் அவங்க கை காசு போட்டு சாப்பிட்ற ஒரு நிலைமை. ஸோ அதுதான் உண்மை. 500 கலைஞர் உணவும் வரல, ஒரு கலைஞர் உணவு கூட வரல. மாறாக அம்மா உணவுகள் இருந்த இடத்துல 4 இடத்துல கலைஞர் போர்டையும் ஸ்டாலின் போர்டையும் போட்டானுங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி மீனவர்கள் உருட்டு. என்னன்னா மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி தந்துருவோம். மீனவர்கள் என்னுடைய நண்பர்கள், மீனவர்களுக்கான தம்பி அண்ணனா, அவங்களுடைய தோழன்னா, அவங்களுக்கு குடிசை வீடு இருக்கின்றதுனால புயல் மழை வெள்ளத்தில் குறிப்பாக அந்த காற்று, அதாவது கடல் வழி காற்றுனால அவங்களுடைய வீடுகள்லாம் வந்து சிதைக்கப்படுகிறது. அதனால கான்கிரீட்ல, அதுவும் நயமான கான்கிரீட்ல கம்ப்ளீட்டா 2 லட்சம் வீடுகள் போட்டு தரோம் அப்படின்னா ஒரு வீடு எங்கேயும் போட்டு தரல. 10,000 மானியம் கொடுக்குறாங்க, அதுவும் ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புதல். சரி 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னாங்க. சரி அதை தான் உருவாக்க முடியல. ஆல்ரெடி இருந்த காலி பணியிடங்களை ஒரு பேக்ஃபில்லாக பண்ணலாம். ஒரு 3 லட்சம் காலி பணியிடங்களை பேக்ஃபில் பண்ணுறாங்க. வெறும் 26,000 காலி பணியிடங்களை மட்டும் தான் பேக்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தனியார் துறையில் இடஒதுக்கீடு, அதுதான் முரட்டுத்தனம். அதாவது தனியார் துறையில் இடஒதுக்கீடு அப்படின்றது, ஏன்னா இங்கே கவர்மெண்ட் இடஒதுக்கீடே நல்லா எப்படி போயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். தனியார் துறையில் அவங்க ஆசைப்பட்டு அவன் தொழில் பண்ணிட்டு இருக்கான், இவங்க போய் இடஒதுக்கீடு கேட்பாங்களாம். அது நாங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பிராமினு, இந்த தெலுங்கு அப்படி இப்படின்னு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனால நாங்க வந்து அதுலயும் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நட்டி, அதாவது கொடியை நட்டி உயிரை எடுத்துருவோம் அப்படி இப்படின்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தானுங்க. தனியார்கிட்ட ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, இம்மி அளவு கூட மூவ்மெண்ட் பண்ண முடியல இவங்கனால. இவங்க வேஸ்ட் அப்படின்றத இந்த அரசாங்கம் மறுபடியும் மக்களுக்கு வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதுபோல் 2000 கோடியில் 200 தடுப்பணைகள், ஒரு தடுப்பணை கூட வரல. ஆனால் எடப்பாடியார் காலகட்டத்தில் 63 தடுப்பணைகள் கட்டினாரு. அது என்ன 2.5 வருஷம் ஆட்சியில், அவருடைய 4 வருட ஆட்சியில் 2.5 வருடம், கிட்டத்தட்ட 2 வருடம் கொரோனா, 2.5 வருடம் ஆட்சியில் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களை உருவாக்கிய 63 தடுப்பணைகளை உருவாக்கியவர் இந்த ஸ்டாலின் அவர்கள். ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கல. ஏன் ஒரு மாவட்டத்தை உருவாக்கல அப்படின்னா, மாவட்டத்தை யார் உருவாக்கணும்ப்பா, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவன், இந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப், இந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கிறவன் தான் அவனுக்கு தெரியும் எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும்னு. மாவட்டங்கள் தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த மாவட்டங்களை உருவாக்குவார்கள். யாருன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்க. எடப்பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவர்களால தான் ஜெயலலிதா அவர்கள் கூட 5 மாவட்டங்கள் தான் உருவாக்குனாங்க. எடப்பாடி 6 மாவட்டங்கள் உருவாக்குனாங்க. இந்த ஆளு ஒரு மாவட்டங்களை கூட உருவாக்கல. அதுல என்ன மேட்டர்னா, விருத்தாச்சலத்தை ஒரு மாவட்டமா உருவாக்குறேன் அப்படிலாம் சொல்லி உருட்டி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு. அதுவும் பண்றேன்னு இப்ப அந்த ஊர்ல உள்ளவெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த ஊர்ல உள்ளவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இப்ப இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் 63 தடுப்பணைகளை உருவாக்கினார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பணைகள் கூட இன்னும் உருவாகல. அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் குடியுரிமை பெற்று தர வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வந்து பொய்ன்றது எழுதும் போதே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதையும் மக்கள் நம்பி அவங்கள ஓட்டு போட்டு வர வச்சாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் பூரா பட்டு கொலை உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி, அவங்க வீட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை உள்ளாகி இன்னைக்கு செத்து சீரழிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் சுண்ணாம்பாயிட்டாங்கன்றதான் நிச்சயம். எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வெளியேற்றி அடுத்த புதிய அதிமுகவினுடைய என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை உள்ள கொண்டு வந்து இந்திய நீரோட்டத்தில் நம்ம தமிழ்நாடு பயணிக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும், குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் அவங்க பண்றாங்க, எவ்வளவு மக்களுக்கான சேவைகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே சேவைகளும் அதே சலுகைகளும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கணும்னா இந்த திமுக, இந்த திராவிட அரசாங்கம் நம்மளை விட்டு ஒழியணும். இந்த திராவிட மாடல்ன்றது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத ஒரு சூழல் தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லலாம், இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. பேஜ் மட்டுமே 60 பேஜ் இருக்கு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா 60 பேஜ் இருக்கு. அவ்வளோ என்கிட்ட நேரம் இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ வெட்டியான நேரமும் இல்லை. அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு திமுக அரசாங்கத்தை எப்படி வந்து ஓட வைக்க வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.